தொடர் கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் மழை வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் அப்பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் வெள்ளம் குறையும் வரை சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வாழவந்தி கிராமத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வரும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் சுமார் 42 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதியின்றி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். தண்ணீர் இல்லாததால் மாணவர்களுக்கு சமைப்பதற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சென்று கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வர வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. தண்ணீருக்காக பள்ளியில் போடப்பட்ட மோட்டார் பழுதடைந்த நிலையில் அதனை சரி செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் குடிநீர் மட்டுமின்றி கழிப்பறையில் தண்ணீர் இல்லாத சூழல் ஏற்பட்டு மாணவர்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இதையடுத்து அதிகாரிகள் உடனடியாக மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஏர்ஹார்ன் பொருத்தி இருந்த 7 தனியார் பேருந்துகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறை சார்பாக பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் போன்ற வாகனங்களில் ஏர்ஹார்ன் பொருத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தடையை மீறி சில தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் தாங்கள் இயக்கி வரும் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பு வகையில் ஏர்ஹார்ன் பொருத்தியுள்ளனர். அதன்படி ஈரோடு வடக்கு போக்குவரத்து காவல்துறை சார்பாக மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது 7 தனியார் பேருந்துகளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஏர்ஹார்ன் பொருத்தப்பட்டது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் தலா 10,000 என 7 பேருந்துகளின் உரிமையாளர்களுக்கு 70,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கோவையில் ஆன்லைன் மூலம் பெண்ணிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை சரவணம்பட்டியில் தனியார் நிறுவனத்தை நடத்தி வந்த ஒரு பெண்ணுக்கு செல்போனில் குறுந்தகவல் வந்துள்ளது. அப்போது அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட பெண்ணிடம் தாங்கள் கொடுக்கும் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பினால் இரட்டிப்பு லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதனை நம்பிய அந்த பெண் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 10 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். தற்போது பணத்தை திருப்பி கேட்டபோது எந்தவித உரிய பதிலையும் அளிக்காமல் மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி திருவள்ளூரைச் சேர்ந்த ராஜு, முகமது அனீப், அவருடைய மனைவி அன்னு ஆகியோர் தான் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் இவர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து இதுபோன்று மோசடியில் ஈடுபட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் மூவரும் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பெண் ஒருவருக்காக சக நண்பர்கள் இளைஞர் ஒருவரை அடித்து சித்திரவதை செய்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா, பிரபு, சிவா ஆகிய நண்பர்கள் தாராபுரத்தில் கட்டிட வேலைக்கு சென்று வந்துள்ளனர். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் சூர்யா மற்றும் பிரபு ஆகியோருக்கு பழக்கம் ஏற்பட்ட நிலையில் அந்த இளம்பெண் நண்பர்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் ஏமாற்றி அவர்களிடம் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இருவரின் தொடர்பையும் குறித்து தெரிந்து கொண்ட சூர்யா அவரது நண்பர் சிவாவுடன் சேர்ந்து பிரபுவுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். போதையில் இருந்த சூர்யா மது பாட்டிலை உடைத்து பிரபுவின் கழுத்தில் உடைந்த பாட்டிலை வைத்து மிரட்டி அவரை கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சூர்யா மற்றும் சிவாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோத்தகிரியில் ரெஸ்டாரண்ட் நடத்தி வரும் பெண்ணிடம் ஸ்ரீராம் நிதி நிறுவன ஊழியர்கள் ஒருமையில் பேசியும் அடாவடித்தனமாகவும் கடனை வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் பெண் ஒருவர் தனியார் ரெஸ்டாரண்ட் நடத்தி வருகிறார். இந்நிலையில் வியாபார நோக்கத்தில் கடைக்குள் புகுந்த ஸ்ரீராம் நிதி நிறுவன ஊழியர்கள் கடையின் உரிமையாளரிடம் அடாவடியாகவும் ஒருமையில் பேசியும் கடன் பணத்தை கட்டும்படி எச்சரித்துள்ளனர். அப்போது அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் அதனை வீடியோ பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் அவர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊழியர்கள் பேசும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.
பிரபல திரைப்பட நடிகர் பாபி சிம்ஹா தனது 43வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சாமி 2, பீட்சா, சூதுக்கவும், இந்தியன் 2, ஜிகர்தண்டா உள்ளிட்ட திரைப்படங்களின் நடிகர் பாபி சிம்ஹா இன்று தனது 43வது பிறந்த நாளை கொண்டாடினார். மேலும் தனது பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது கோவில் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பாபி சிம்ஹாவுடன் கோவில் ஊழியர்களும் பக்தர்களும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கோவை மாவட்டம் அதிரப்பள்ளி வனப்பகுதியில் தும்பிக்கை இல்லாமல் பிறந்த குட்டி யானையை தாய் யானையின் உதவியுடன் சாப்பிடும் வீடியோ இணையத்தில் வெளியாகி கான்பூரை கண்கலங்க வைத்திருக்கிறது. அதிரப்பள்ளி வனப்பகுதியில் 8 மாதங்களே ஆன குட்டி யானை ஒன்று தும்பிக்கையின்றி பிறந்துள்ளது. இந்நிலையில் உணவை தும்பிக்கையால் பிடுங்கி சாப்பிட முடியாத குட்டி யானைக்கு தாய் யானை தனது தும்பிக்கையால் உணவை எடுத்துக் கொடுக்க அதனை குட்டி யானை சாப்பிட்டிருக்கிறது. மனிதர்களைப் போல குட்டி யானையை தாய் யானை பாசத்துடன் அரவணைப்பது சுற்றுலா பயணிகளிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட பழவேற்காடு அருகே இறந்தவர்களின் உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல சாலை வசதி இல்லாமல் ஏரியை கடந்து செல்லும் அவலம் அரங்கேறியிருக்கிறது. கோட்டைக்குப்பம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் யாரேனும் இறந்துவிட்டால் அவரது உடலை அடக்கம் செய்ய கிராம மக்கள் பழவேற்காடு ஏரியை கடந்து செல்லும் நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த இளையராஜா என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை சுடுகாடு கொண்டு செல்ல சாலை வசதி இல்லாமல் கிராம மக்கள் சடலத்தை படகில் கொண்டு சென்று ஏரியை கடந்து இறுதி சடங்கு செய்தனர். இந்நிலையில் பலமுறை சாலை வசதி வேண்டி புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து இறந்தவர்களை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல அரசு தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வரைக்கும் எங்கள் கோட்டைக்குப்பத்துக்கும் சுடுகாட்டுக்கும் ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் இருக்கும். இந்த சுடுகாடு சாலை வசதி ஒழுங்காக அமைச்சு தரல. இன்னைக்கு என்னுடைய அண்ணன் இளையராஜா என்றவர் இறந்துட்டாரு. ஆனால் அவருடைய உடலை அடக்கம் பண்ண நாங்கள் போட்டில் எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணுற சூழ்நிலையில் கவர்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா பல முறை நாங்கள் மனு கொடுத்துட்டோம். ஸ்டார்டிங்கில் ஒரு 100 மீட்டருக்கு சாலை போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா சேரும் சகதியுமா நிறைய கழியுமா நடக்க கூட எங்களுக்கு அருவருப்பான ஒரு சாலையாக தான் இருக்குது இது வரைக்கும். பெரம்பலூரில் மின்தடைக்கு நிரந்தர தீர்வு அளிக்க கோரி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவிற்குட்பட்ட கிராமங்களில் மழை காரணமாக சுமார் 9 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். இது தொடர்பாக கிருஷ்ணாபுரம் துணை மின் நிலைய உதவி மின் பொறியாளர் ஷீலாவிடம் பொதுமக்கள் கேட்டதற்கு முரடாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரை கண்டித்தும் அருகில் உள்ள துணை நிலையத்திலிருந்து அன்னமங்கலம் ஊராட்சிக்கு மின் இணைப்பை வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பருவமழை காலம் என்பதால் தொடர் மின்தடைக்கு நிரந்தர தீர்வாக மாற்று கூடுதல் மின் இணைப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் வங்கியில் பணம் செலுத்த சென்ற பெண்ணின் இருசக்கர வாகனத்தில் இருந்த 1,50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். அச்சரப்பாக்கம் பகுதியில் உள்ள சொர்ண கணபதி நகை கடையில் உதவியாளராக வேலை பார்ப்பவர் மேனகா. இவர் தனது இருசக்கர வாகனத்தில் 3,50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு இந்தியன் வங்கிக்கு சென்றுள்ளார். அப்போது 2 லட்சம் ரூபாய் மட்டும் கையில் எடுத்துக்கொண்ட மேனகா மீதி பணத்தை வாகனத்திலேயே விட்டுவிட்டு பணத்தை கட்டுவதற்காக வங்கிக்குள் சென்றுள்ளார். அவர் வங்கியை விட்டு வெளியே வர காலதாமதமான நிலையில் அங்கு வந்த மர்ம நபர்கள் 4 பேர் வாகனத்தின் பின்புறத்தில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டை பீட்டர்ஸ் மேம்பாலத்தில் இளைஞர்களின் பைக் ரேஸ் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் உட்பட 2 உயிரிழந்தனர். பேகம் சாஹிப் சாலை பகுதியை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர் சுஹைல் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த செல்போன் கடை ஊழியர் சோயில் ஆகியோர் நேற்று இரவு ராயப்பேட்டை பீட்டர்ஸ் மேம்பாலத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது தனித்தனி வாகனத்தில் இருவரும் சீறி பாய்ந்து சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி 2 வாகனங்களும் தூக்கி வீசப்பட்டது. அந்த நேரத்தில் மேம்பாலத்தின் எதிர் திசையில் வாகனத்தில் சென்ற ஒருவர் மீது வாகனங்கள் மோதியதில் அந்த நபர் தூக்கி வீசப்பட்டு வாகனங்கள் சிதறின. இந்த சம்பவத்தில் சோயல் படுகாயம் அடைந்த நிலையில் கல்லூரி மாணவர் சுஹைல் மற்றும் எதிர் திசையில் வந்த ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த குமர் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் அரசங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விஷாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதர் கோவிலில் ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் மற்றும் தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மூலவரான விஸ்வநாதருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து சுவாமி மற்றும் விசாலாட்சி அம்பாளுக்கு பல்வேறு விதமான வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியான காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் அலங்காரத்துடன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள திருக்குளத்தை வலம் வந்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசியில் குடும்ப தகராறில் மாமியாரை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு மருமகன் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள ஊத்துமலைச் சேர்ந்தவர் துரைச்சி. இவரது மகள் காலேஸ்வரிக்கும் பாலசுப்ரமணியனுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது. மேலும் பாலசுப்ரமணியனுக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. இதன் காரணமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காலேஸ்வரி தனது தாயார் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் மாமியார் வீட்டிற்கு சென்ற பாலசுப்ரமணியன் மனைவியை கொல்ல முயற்சி மேற்கொண்டதில் காலேஸ்வரிக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தனது மாமியார் துரைச்சியை பாலசுப்ரமணியன் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு ஓடினர். இச்சம்பவம் குறித்து ஊத்துமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா அரங்கத்தில் மாதாந்திர மாமன்ற கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் ஆங்காங்கே தேக்கமடைந்திருப்பதாகவும், குறிப்பாக குப்பைகள் அள்ளுவதற்கு போதிய பணியாளர்கள் இல்லை எனவும், குப்பைகளை எடுத்துச் செல்வதற்கு வண்டிகளும் இல்லாமல் இருப்பதாக கூறி எதிர்க்கட்சி கவுன்சிலர்களான அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆளும் கட்சி திமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து கேள்விகளை கேட்டு அறிவதற்கு குறுக்கிட்டு பேசிய நிலையில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூட்டத்தில் பதற்றம் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி முக்கிய சாலையில் செடிக்குள் 2 பாம்புகள் பின்னி பிணைந்து நடனமாடிய வீடியோ வெளியாகியிருக்கிறது. சிவகாசி முக்கிய சாலையில் ஆங்காங்கே புதர்கள் இருக்கிறது. அந்த பகுதியில் காணப்பட்டுள்ள செடிக்குள் 2 பாம்புகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து நடனமாடியிருக்கிறது. அப்போது அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாம்புகள் நடனமாடுவதை ஆச்சரியத்துடன் நின்று பார்த்தனர். பிறகு பாம்பின் நடனத்தை தங்களது செல்போன்களில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆம்பூர் அருகே தோல் தொழிற்சாலையில் இயந்திரத்தின் மீது இருந்து தவறி விழுந்து தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த துத்திப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் தனியார் தோல் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இதில் பணியாற்றி வரும் முனுசாமி என்பவர் தொழிற்சாலையில் உள்ள தோல் பதனியிடும் இயந்திரத்தின் மீது ஏறி பணியாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென இயந்திரத்தின் மீது இருந்து அவர் தவறி விழுந்துள்ளார். இந்நிலையில் சக ஊழியர்கள் முனுசாமியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உமாராபாத் காவல்துறையினர் முனிசாமியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.